ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஜெல்லி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பிரைட் ஸ்டாரோட ஜெல்லி மிக்ஸு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. இன்றைக்கி இண்டக்ஷன் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பால் காய்ச்சற எண்ணெய் தான் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரைட் ஸ்டார் ஜெல்லி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதிலே வந்து சுகரு, அந்த அகரோட பவுடர் எல்லாமே இதிலே ஆட் ஆகிருக்கும். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரைட் ஸ்டார் ஜெல்லி மிக்ஸ் வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற சுகர் வந்து நல்லா வந்து கரைகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா அகர் வந்து கடையிலே கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி இண்டிவிஜுவலாக ஃப்ளேவர் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி தரும்போது இத்தினோண்டு சின்னோண்டு டப்பாவில் இருக்கும் ஜெல்லி. அதுவே வந்து 5 ருபீஸ், இப்போ 25 ருபீஸ் வரைக்குமே விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மிக்ஸ் பவுடர் வாங்கி நீங்கள் இண்டிவிஜுவலாக வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வரும். இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வாங்கியிருக்க அந்த பிரைட் ஸ்டாரோட பேக் சைடே இருக்கும். இதோட நெட் வெயிட் பாருங்கள், வெறும் 19 கிராம் தான். 100 கூட இல்லை, 19 கிராம் தான். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க அந்த மிக்ஸ் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். பாருங்கள், கொதி வரவும் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விட்டால் அந்த எசன்ஸோட டேஸ்ட் எல்லாமே வந்து இதில் போயிடும். ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஹீட்னஸ் குறையவே வந்து அதை எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி பதத்துக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இது பார்த்திங்களா, ஜெல்லி கன்சிஸ்டன்சி வருது. இந்த டைமிங்கில் வந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றி வச்சிடலாம். இதில் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து மூடிக்கலாம். மூடிட்டு இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லி மிக்ஸ் எடுத்துடலாம். நான் வந்து கப்பில் ஊற்றி வச்சது போக மீதி இருந்தது வந்து ஒரு சின்னோண்டு பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் எடுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஆர்வம் தாங்க முடியல, அதனால் நம்ம வந்து இதை எடுத்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். மறுபடியும் வந்து அந்த கப்பில் இருக்கிறத எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஜெல்லி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. பசங்க ரொம்ப காம்படிட்டிவாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இது ரொம்ப நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.